கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் வந்து கிச்சனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. பெண்கள் வந்து காலையில் குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு போகணுமா அப்படின்னு. காலையில் வந்து பெண்கள் எப்போதுமே சாதாரணமாகவே அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அது பின்னாடி வாசல் கதவு பின்புற கதவு போய் திறந்து விட்டுட்டு பின்னாடி போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கால் கதவையே திறக்கணும். அந்த வாசல் கதவை திறக்கிறப்ப மகாலட்சுமியை வருக வருக அப்படின்னு 3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த வாசக்கால் கதவுக்கு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் நிற்கணும். ஏன்னா வந்து நம்ம மகாலட்சுமி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள வரவேற்று 5 நிமிஷம் பக்கத்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் தான் நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடணும். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இங்கே அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் ஒரு ஒரு அகல் ஏற்றி வச்சா போதும். தீப ஒளி 1 வச்சா கூட போதும். நிறையா செய்யணும் அப்படின்னு தேவையில்லை. ஒரே ஒரு மண் அகலில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா போதும். ஏற்றி வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அந்த நம்ம இரவு நேரத்துலேயே என்ன பண்ணியிருப்போம், அந்த எச்சில் பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுப்பை தொடச்சி அதில் வந்து பொட்டு வச்சுட்டு அடுப்பில் எல்லாம் பொட்டு வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம படுத்திருப்போம். ஆனால் காலையில் அந்த விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு நம்ம கிச்சனுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணினா அந்த கறி துணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல வெள்ளை துணி இதுக்காக தனியாக வச்சுக்கணும். அந்த அடுப்பை காலையில் எந்திரிச்சு துடைக்கிறதுக்காக ஒரு வெள்ளை காட்டன் துணி வச்சுக்கணும். அந்த துணியால் அடுப்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உப்பில் கையை வச்சுட்டு அப்புறமா நம்ம பால் காய்ச்சிட்டு தான் அதுக்கப்புறமா உள்ள வேலைகளையே நம்ம தொடரணும். அது இல்லை என்னால் குளிக்க முடியாதுங்க, ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் போகிறாப்புல இருக்கும், வேன் வந்துடும். அப்போல்லாம் நம்ம எப்படி குளிச்சுட்டு போய் அடுப்பு பற்ற வச்சு நம்ம சமையல் பண்ணணும், வீட்டுக்காரர் அப்போ தான் ஆஃபீஸுக்கு போகணும், சாப்பாடு பண்ணணும், இவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மஞ்சளை கரைச்சி ஒரு மஞ்சள் தண்ணியை வந்து அதில் வந்து பல்ல விளக்கிட்டு தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு கை கால் எல்லாமே மஞ்சளில் கழுவணும். கை காலெலாம் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் வேணால் நீங்கள் உப்பில் கையை வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு அந்த அடுப்பை தொடச்சிட்டு அது மாதிரி நீங்கள் அடுத்தது மறுபடியும் வேலையை தொடரலாம். எதனால் நம்மளை வந்து சுத்தப்படுத்தி மங்களகரமாக வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுனா, அந்த கிச்சனில் தெய்வம் குடியிருக்காங்க. அதாவது அன்னபூரணி தாயார் அந்த இடத்துல குடியிருக்காங்க. அதனால் வந்து நம்மளை மங்களகரமாக வச்சுக்கிட்டு நம்ம உள்ளார போகணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலையில் பெண்கள் வந்து எந்திரிச்சோன்னே குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாசல் கால் கதவை திறந்துட்டு மகாலட்சுமியை வரவேற்கணும். அப்புறம் காலை நேரத்துலேயே வாசல் தெளித்து கோலம் போடணும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி வைக்கணும். அப்புறம் அடுப்பை வந்து ஒரு வெள்ளை துணியால் நல்லா துடைக்கணும். துடைச்சிட்டு உப்பில் கையை வைக்கணும். கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சணும். இது எல்லாமே நம்ம பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா பெண்கள் தான் செய்யணும். அந்த பெண்கள் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். அந்த ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு சமம். அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு சமம். அதனால அந்த பெண்கள் தான் செய்யணும். இதெல்லாமே செஞ்சால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம் பெருகும், அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், செல்வம் அதிகரிக்கும், பணம் வரும், கடனே வராது. இதெல்லாமே செஞ்சால் அந்த வீட்டில் கடனே வராது. இதெல்லாம் செஞ்சால் மட்டும் போதுமா, பணம் வந்துடுமா அப்படின்னா பணம் வரும். எப்படி வரும்? உழைச்சாதான் பணம் வரும். உழைச்சா பணம் வரும். அதை வந்து நம்ம சில பேர் உழைப்பாங்க, எவ்வளோதோ சம்பாதிப்பாங்க, பார்த்தா பணம் கையில் இருக்காது, எல்லாமே செலவாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான நிலைமை வராது. உழைச்சாங்கன்னா அந்த பணம் வந்து நல்ல வழியில் செலவு பண்ணுவாங்க, பணமும் மிச்சப்படும், நம்மளுக்கு கடனும் வராது. ஆனால் உழைக்காமல் உட்காந்துருந்தா எப்படி பணம் வரும்? உழைக்கணும் இல்லையா? உழைச்சாதான் பணம் வரும். இப்போ கைம்பெண்கள் வந்து மஞ்சள் தண்ணியில் கையை கால் கழுவலாமா அப்படின்னா, கைம்பெண்களாக இருந்தாலும் அந்த மஞ்சள் தண்ணியை கரைச்சி கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம முகத்தில் தான் பூசிக்கக்கூடாது, பாக்கியெல்லாம் கை காலெலாம் கழுவிட்டு போயிட்டு அதேமாரியே எல்லாமே அவங்களும் உப்பில் கையை வைக்கலாம், பால் காய்ச்சலாம், எல்லாமே பண்ணிக்கலாமா. முகத்தில் மஞ்சள் பூசக்கூடாது, அவ்வளோதான். இது எல்லாமே உப்பில் கையை வச்சுட்டு அந்த உப்பு பானை இருக்குல்ல, அதில் பானையில் ஒரு பாத்திரத்தில் டெய்லி ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்களேன். அந்த பணம் 5 ரூபாயா போடுறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயா
பல மடங்கு பெருகும். அந்த பணம் வந்து பல மடங்கு பெருகும். அதனால் காலையில் நீங்கள் போயிட்டு அந்த உப்பில் கையை வைக்கிறீங்களா, வச்சுட்டு அந்த உப்பு பானையிலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் டெய்லியும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள். இன்னையிலேருந்து அந்த 5 ரூபாய் நாணயத்தை அதில் போட்டு வச்சு பாருங்கள். அது பல மடங்கு பெருகும். அந்த காசு வந்து பல மடங்கு பெருகும். பல மடங்குனா நீங்கள் போய் 5 ரூபாய் மட்டும் போட்டவ பெருகாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே செய்யணும். இதை கூட சேர்ந்து நீங்கள் உழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வருமானம் பெருகிக்கிட்டே இருக்கும். செலவு குறையும். கடனே வராது. இருக்கிற கடன் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரு பாருங்க. குறைஞ்சி கடனே வராது. அந்த அடுப்புக்கு பக்கத்தில் சிங்க் இருக்குல்ல, அந்த சிங்க்கில் அந்த தண்ணி, அந்த பைப் இருக்குல்ல, அந்த பைப்பில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அது தண்ணி சொட்டவே கூடாது. தண்ணி சொட்டுனுச்சுன்னா அந்த குடும்பத்தில் செலவு வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால் தண்ணி சொட்டக்கூடாது. அந்த இடத்துல அந்த சிங்கில் பாத்திரம்லாம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். காஞ்சி போய் சுத்தமாக இருக்கணும். நம்ம அந்த கிச்சனில் வந்து அக்னி தெய்வம் குடி இருக்குது. அதனால் அந்த இடத்துல தண்ணியாக இருக்கக்கூடாது. சுத்தமாக அடுப்பாக இருந்தாலும் அந்த சிங்காக இருந்தாலும் தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெண்கள்லாம் போனதுமே போய் டஸ்ட்பினை போய் எடுப்பாங்க. அந்த மாதிரி டஸ்ட்பின்லாம் இருக்கக்கூடாது. போனதுமே என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து டஸ்ட்பினை போய் எடுக்கக்கூடாது. நைட்லேயே தான் நம்ம ஊரெலாம் சுத்தம் பண்ணி அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி வச்சுருப்போம். ஏன்னா வந்து அந்த எப்போதும் நம்ம அடுப்படியை வந்து இரவு நேரத்தில் தேவதைகள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து நம்ம அடுப்படியை வந்து சுற்றி பார்ப்பாங்க. அதனால் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்களாம். சாப்பிட்றதுக்கு வரப்போ நம்ம அந்த அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுருக்கோம்ல, தொடச்சி வச்சுட்டு ஒரு ஏனத்தில் சாதத்தை போட்டு கொஞ்சமாக சாதம் போட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்துக்கு பக்கத்தில் அந்த உப்பு ஜாடி எடுத்து வந்து பக்கத்தில் வச்சிடணும். ஒரு பெரிய சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும். அந்த தண்ணி வந்து எப்போதுமே பகல்லையும் சரி இரவுலையும் சரி அந்த தண்ணி இருக்கலாம். ஒரு நேரத்தில் ராத்திரிலையோ இல்லை காலையிலையோ ஒரு நாளைக்கு ஒருக்கா அந்த சொம்பில் உள்ள தண்ணியை ஊற்றிட்டு விலைக்கு மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி அதில் பிடிச்சி வச்சிடணும். எந்த நேரமும் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி திறந்தே இருக்கணும். மூடக்கூடாது. அந்த தண்ணியை திறந்தே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தேவதைகள்லாம் வந்து நம்ம வீட்டில் வராங்கள்ல, வரப்போ வந்து சாதம் இருக்கான்னு பார்ப்பாங்களாம். இருந்து பார்த்துட்டு அந்த சாதத்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. கடனே வராது. செல்வம் சேரும். ஐஸ்வர்யம் பெருகும். லக்ஷ்மிகரமாக இருக்கும். அதனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஐஸ்வர்யத்தோட நீங்கள் வாழலாம். நிச்சயம். இதோட என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.